வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். எனக்காக நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட நான் வாரம் பகிர்ந்துக்கிட்டு வர்றேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பங்குகளை இந்த வாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்முடைய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லப்பட்ட சில பங்குகள் அதனுடைய சில ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை டச் பண்ணியிருக்கிறத இந்த வாரம் என்னென்ன பங்குகள் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல RVNL 428க்கு மேலே வீக்லி க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 497 540 நான் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட அதனுடைய அடுத்த வாரத்தில் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 497ன்ற லெவலுக்கு இந்த வாரம் போயிருக்கு. 498.50ங்கிறது உச்சமாக போயிருக்கு. 91 க்ளோசிங் இருக்குது. ஸோ யாராவது RVNL பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு அலர்ட்டாக நான் எடுத்து போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இது தொடர்ந்து மேலே போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் அடுத்த வாரம் இந்த 497க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 540 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் அடுத்த கட்டமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருக்கிற விஷயம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது ஸ்கிரிப்ட் வந்து பயோகான் 259க்கு மேலே 295, அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா 360ன்றதை நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். அந்த 295 தாண்டி இப்போது ஆல்மோஸ்ட் அந்த 360 தாண்டி 370 போய் நிற்கிது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணணுன்ற எண்ணத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க புக் பண்ணிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து போட்டிருக்கிறது. ஸோ இது என்னுடைய இரண்டாவது ஸ்டாக்கு, நான் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்காக பார்த்த ஸ்டாக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக்காக நாங்கள் சொல்கிறது மிதானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. டெலிகாம் கம்பெனிகள் வந்து இந்த வாரம் வந்து நிறைய அவங்களுடைய டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிகாம் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் 500 அப்படிங்கிறது கொஞ்சம் தாண்ட முடியாத ஒரு லெவலாக இந்த வாரமும் தொட்டுட்டு தான் கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 495-90. ஒருவேளை வரக்கூடிய வாரத்தில் அந்த லெவலை 500 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த வாரம் நல்ல பாசிட்டிவாக தான் போயிருக்கு, வால்யூமும் நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அடுத்த வாரம் இந்த 500 கிடக்க வாய்ப்பு எடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி ஒருவேளை கட் பண்ணி போகுச்சு அப்படின்னா 500 தாண்டி அதனுடைய க்ளோசிங் இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக 555 அப்படிங்கிறது தான் முதல் ரெசிஸ்டன்ஸாக வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 674 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். 555 கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி போன உச்சத்தை நெருங்குற லெவல். ஸோ அது வந்து நமக்கு முதல் லெவலாக நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் இந்த லெவலில் நம்ம கொடுக்கறதுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலேயே இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ பொசிஷன் இதுதான். 500 தாண்டும் போது 555 674 மிதானியில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்குங்க. எங்கேருந்து எங்கே மேலே போயிருக்கு, எங்கே மேலே போகும்போது நமக்கு இந்த வாய்ப்புகளை தரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து BLS இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக். கிட்டத்தட்ட 302லேருந்து 385க்கு உட்பட்டு இந்த சில வாரங்கள் இருந்துட்டு அதை தாண்டி இன்னும் போகாமல் தான் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ க்ளோசிங் வந்து 379-40 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இந்த 385 அப்படிங்கிறத சமீபத்தில் தாண்டாத இடமா இருக்கிறதுனால இப்போ ஒரு வேளை தாண்டிச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த வாரம் போன கேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெண்டாவது வால்யூமும் நல்லா போயிருக்குங்கிறதுனால வரக்கூடிய வாரத்தில் அதை தாண்டக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 429 அப்படிங்கிறது முதல் வாய்ப்பாக வரக்கூடிய லெவலாக நான் பார்க்குறேன். அதுதான் இப்போதைக்கு சமீபத்தில் போன ஒரு ரீசெண்ட் டாப்பாகவும் நான் அதை பார்க்குறேன்.
ஒருவேளை அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 502 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலாக வரத்துக்கு சான்சஸாக இருக்கும். 385 தாண்டி க்ளோசிங் போகும்போது 429 502 பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னலில் வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். பாருங்கள், அந்த லெவல் கிடச்சதுன்னா மட்டும் என்ட்ரி கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 210லேருந்து கிட்டத்தட்ட 282 வரைக்கும் அதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 282 கடக்கக்கூடிய நெருக்கத்தில் வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 274 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த 282 தாண்டி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் மாதிரி அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அப்படி போச்சு அப்படின்னா முதல் லெவலாக 347 முதல் லெவலாக போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக போச்சு அப்படின்னா 431 அப்படிங்கிற இரண்டாவது லெவலை நோக்கி போகிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை இந்த வாரம் அந்த வால்யூமோடவும் கேண்டில் ஸ்ட்ரெங்த்தோடவும் போன மாதிரி அடுத்து வரக்கூடிய வாரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 லெவலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். பார்க்கலாம் அடுத்த வாரம் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்குற மாதிரி 282க்கு மேலே போச்சுன்னா மட்டும் இதில் என்ட்ரி கொடுக்கிறத பற்றி யோசிப்போம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு 112க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அது தாண்டாமல் இருந்துகிட்டு இருந்தது. அந்த இடத்த இப்போ தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு ஒரு நல்ல வால்யூமோட. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தோடு முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்த லெவலை இது தாண்டி இருக்கிறதுனால 125 ஃபஸ்ட்டு லெவலாக போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது ஒரு இன்ட்ரீம் லெவலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கில் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 141 அப்படிங்கிறது செகண்ட் லெவலாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா 125ம் 141ம் 2 லெவல்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 125ங்கிறது கொஞ்சம் க்ளோஸராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் அதனுடைய லெவல்ஸ்ன்னு நம்ம எடுக்கும்போது அந்த இடம் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வருது. ஸோ அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக ஒரு வேளை திரும்பி வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. சொற்ப லாபத்தில் அதையும் தாண்டி வேகமாக மேலே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா வெயிட் பண்ணி 141 வரைக்கும் நம்ம கொண்டு போக வச்சு அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம முடிவு எடுக்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கரெக்டாக போகுதுன்னா மட்டும் நமக்கு அது வாய்ப்புகள் அமையும். ஸோ இதுதான் என்னுடைய 4வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜேஎம் ஃபைனான்ஷியல்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு 85 தாண்டி க்ளோசிங் போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ 100 வரைக்கும் நெருங்கி போயிட்டாங்க. ஸோ 100 தாண்டதும் கொஞ்சம் பிரச்சனையான இடம்தான். ஆனாலும் கூட இந்த வாரம் அந்த லெவல் வரைக்கும் நெருங்கி போயிருக்கிறத பார்க்க முடியுது. பெரிய வால்யூம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டோடு தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை நம்ம எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா 100 தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது மட்டும் இதை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு வேளை அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா 115 முதல் லெவலாக நமக்கு இதற்கு முன்னாடி போன உச்சம் வாய்ப்புகளாக அமையும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 141 அப்படிங்கிறது செகண்ட் லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ காரணங்கள் இதுதான். இந்த லெவலை தாண்டறதுக்கு அது முயற்சி செய்யும்போது அடுத்தடுத்து இந்த 2 லெவல்களும் போகிறதுக்கு 115ம் 141ம் வாய்ப்புகளாக அமையும்ன்ற மாதிரி என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் என்னுடைய தேர்வுகள். ஸோ நீங்களும் நிதானமாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் மன திருப்தியோடு இருந்தால் மட்டும் நீங்கள் கொண்டு போங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளை தான் நம்ம பயன்படுத்த முடியுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக நமக்கு பட்ஜெட் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சில நாட்களில் நமக்கு பட்ஜெட் வருது. ஸோ அந்த நேரத்தில் மாற்றங்கள் எப்படி வேணாலும் வரலாம். மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் ரொம்ப வால்யூம் பண்ணாமல் கொஞ்சம் குறிப்பிட்ட வால்யூமில் சின்ன சின்ன சொற்ப லாபங்களில் நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம். ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறமும் நமக்கு தொடர்ந்து ஏதாவது ஒன்று பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நமக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு என்ன யோசனை பண்ணி வச்சுருக்காங்கன்றதில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு மார்க்கெட் மேலே போகுமா என்னன்றது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் அதனுடைய மூமெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வாரத்தினுடைய
ஸ்டாக் செலெக்ஷனில் நான் யோசித்து வச்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.